வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போது வந்து நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் கவனிக்க போகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நேற்றுக்குன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கோடி வந்து மார்க்கெட்டில் வைப்ட் அவுட் ஆகிடுச்சு ஒரே நாளில் அப்படின்றத போட்டிருந்தோம். இப்போ இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா 10 லட்சம் கோடி வைப்ட் அவுட், அவ்வளோதான். இப்போ போன வீடியோவில் போடும்போது 9 லட்சம் கோடி வைப்ட் அவுட்டுன்னு போட்டேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து 10 லட்சம் கோடி வைப்ட் அவுட் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டுடைய அந்த டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது 9 லட்சம் கோடி அப்படின்றது கம்மி. ஆனால் மார்க்கெட்டுடைய டோட்டல் கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்கும் பொழுது இந்த 10 லட்சம் கோடின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த 9 லட்சத்தை விட வந்து 1 லட்சம் கோடி மட்டும் அதிகம் கிடையாது, அதையும் தாண்டி ரொம்ப அதிகம். ஏன்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ நேற்றுக்கு 9 லட்சம் கோடி டவுன்னா இன்றைக்கி வந்து 10 லட்சம் கோடி டவுன். அந்த அளவில் மார்க்கெட் வந்து தொடர்ந்து சரிவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றது நல்லா தெரியுது. சரி, இப்போ இதுக்கான மேஜர் ரீசன் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிற ஸ்டெப்ஸ் என்னென்ன, இன்வெஸ்டர்ஸ் என்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லா டேட்டாவையும் வந்து நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா பார்த்திங்கன்னா முதல்ல இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். கோல்டு பீஸ் வந்து இப்போ வரைக்கும் 3% வரைக்கும் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா கோல்டு தான் வந்து இப்போதைக்கு சேஃப் ஹெவன் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை, வேறு வழியே இல்லை. நம்ம வேறு எங்கே தான் போய் தப்பிக்கிறது, கோல்டு தான் இருக்குது. அதனால் கோல்டு மட்டும் வந்து 3.1% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. சில்வர் பீஸ் பார்த்திங்கன்னா 1.68% வரைக்கும் நமக்கு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ கோல்டும் சில்வர் மட்டும் தான் ஏறி இருக்கே தவிர மற்றது எல்லாமே டவுன். நிஃப்டியை பொறுத்தளவில் இன்றைக்கி 488 புள்ளிகள் வந்து நிஃப்டி இண்டெக்ஸில் டவுன். அதாவது 2% கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டாங்க. நான் சொன்னது தான், 9 லட்சம் கோடின்றது வந்து அதிகமான மார்க்கெட் கேபிட்டலில் 9 லட்சம் கோடின்றது கம்மியான பர்சன்டேஜ். அந்த 9 லட்சம் கோடி இறங்கினதுக்கப்புறம் திருப்பியும் 10 லட்சம் கோடி இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப அதிகம் இன்றைக்கி இறங்குனது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஃப்ரீ ஃபாலை நோக்கி வந்து ட்ராவல் பண்ணுது. இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, முதல்ல போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மட்டும்தான் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது வந்து செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஒரு ஷார்ட் கவரிங்கு, அதனால் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் போன வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நாளே எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி நாளே வந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. உடனே நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, சார் இது ஷார்ட் கவரிங்காக இருந்தால் நமக்கு அன்றைக்கி எக்ஸ்பைரி டே அன்றைக்கி தான் ஏறி இருக்கணும், அதுக்கு முன்னாடி நாளே மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சு இல்லை, அப்போ வந்து இது கண்டிப்பாக ரெக்கவராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போன வாரம் நிறைய பேர் வந்து 2 நாள் தொடர்ந்து ஏற்றத்தில் வந்து உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் மார்க்கெட் வந்து இறங்கிச்சு. இந்த தடவையும் வந்து பெரிய அளவில் வந்து இறக்கி விட்டுருச்சு. 2 நாளில் மார்க்கெட் ஏறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 நாளில் அது எவ்வளோ ஏறிச்சோ அதெல்லாம் தாண்டி பெரிய அளவில் வந்து இறக்கி விட்டாங்க. சரி, இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி 2000 புள்ளிகள் டவுனுங்க, 3.8% டவுன். ரீசன் வந்து ஆர்பிஐயோட லேட்டஸ்ட்டு நாம்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மாற்றிருக்காங்க இல்லையா இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த பேங்கிங் செக்டாரில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து பேங்க் நிஃப்டி 2000 புள்ளிகள் வந்து டவுன் ஆயிருக்கு. அந்த ஆர்பிஐயோட லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் டெலிகிராமில் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி. ஏன்னா நிறைய பேர் அதை மானிட்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த டேட்டா வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதை வந்து எல்லோரும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் எடுத்துக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்லேயும் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நான் போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போது அது இல்லாமல் வந்து இன்றைக்கி செக்டார் வைஸ் டேட்டான்னு வச்சிங்கன்னா பெருசாக இது ஏறிச்சு இது இறங்குச்சுன்னா சொல்ல முடியல, எல்லாமே இறங்கிடுச்சு. முக்கியமாக பிஎஸ்யூ பேங்க் நிஃப்டி வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க. மேஜர் ரீசன் வந்து மார்க்கெட்டே டவுனு. இந்த நேரத்தில் வந்து ஆர்பிஐயோடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னும் டைட்டன் பண்ணனால பேங்க் நிஃப்டி தான் ஃபஸ்ட்டு வந்து அடித்தாங்க. ஓகே, அதனால தான் வந்து பிஎஸ்யூ பேங்க் 4.56% டவுனு, பேங்க் நிஃப்டி வந்து 3.82% வந்து கம்ப்ளீட்டாக டவுன். ஃபினான்ஸ் செக்டர் அதுக்கு அடுத்தது ப்ரைவேட் பேங்க்கு. ஸோ பேங்க்கு ஃபினான்ஸ் தான் ஃபஸ்ட்டு டாப் 4 டவுன் செக்டார் இன்றைக்கி. ஓகே, அதுதான் வந்து பெரிய அளவில் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை இறக்கி விட்டு போயிட்டாங்க. அடுத்தது ட்ரம்ப்புடைய ஈரான் வார் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக முடிவுக்கு வரல. அதாவது அது முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் அது வந்து முடிவுக்கு வரலை. இப்போ பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ பெரிய டவுன் நடந்திருக்கு. மார்க்கெட் முடிஞ்சோன்னே இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு நியூஸ் போட்டிருக்கிறாங்க, டவ் ஜோன்ஸ்லாம் மேலே ஏற்றம் 400 பாயிண்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் ஏறிடுச்சான். என்னென்னு பார்த்தா ட்ரம்ப் வந்து அப்படியே இந்த வார் வந்து பீஸ்ஃபுல்லாக போகுதான், அப்படியே முடிய போகுது, வார் வந்து பேச்சுவார்த்தைக்கு உள்ளே நடக்கும்போது திருப்பி இன்றைக்கி யாராச்சும் நம்புவாங்களா? யோசிச்சு பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட் நியூஸு நான் எனக்கே வந்து படித்தோடனே டக்குன்னு ஒரு நிமிஷம் சிரிப்பு வந்துருச்சு. யார் இப்போ இந்த நியூஸை நம்ப போகிறாங்க? ஆனால் யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் போயிருக்கு. அங்கே பாருங்கள், யூஎஸ் மார்க்கெட் ரீபவுண்டு, ட்ரம்ப் ஹிண்ட் அட் சீரியஸ் டாக்ஸ் ஆன் எண்ட் ஈரான் வார்,
டவ் ஜோன்ஸ் ஜம்ப் 400 பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம எப்போ நம்பலையோ அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படி தான் நம்மளை வந்து 2 தடவை தப்பாக பண்ணிவிட்டு 3வது தடவை கரெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா 2 தடவை நம்ம ஏமாற்ற போயிடுவோம். 3வது தடவை வந்து வேறு வழியில்னு விட்டுருவோம். மார்க்கெட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுதோ இல்லையா, நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம். இது இப்படி தாங்க அப்படின்ட்டு பார்த்தா கரெக்டாக அது நடந்துடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. மார்க்கெட்டோடைய அந்த வாலட்டிலிட்டியை வந்து நம்ம கண்ட்ரோலே இல்லை அப்படின்றப்போ நம்ம பேசாமல் தான் இருந்தாகணும். இதை பற்றி ப்ரெடிக்ஷன் பண்ணியோ அல்லது வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தலாமோ அப்படின்னு அக்ரெசிவாக இருக்கிறதோ வந்து சரியாக வராது. நம்ம வந்து நம்மளை இன்டெலிஜென்ட்டுன்னு நினைக்கிறத விட இது நடந்து முடியட்டும் அப்புறமா நம்ம உள்ளே போகலான்ற நம்ம வெயிட் பண்ணுறது தான் வந்து நமக்கு நல்லது. நம்ம கேஷ் ஆன் ஹேண்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பொசிஷன் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு பொசிஷன் தான். எந்த பொசிஷனுமே இல்லாமல் இருந்தாலும் அதுவும் ஒரு பொசிஷன் தான். அதே மாதிரி கேபிட்டல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா, இதில் வந்து நம்ம தெளிவாக இருந்தோம்னா கொஞ்சம் வந்து தப்பிச்சிடலாம். ஓகே, ஏன்னா இந்த டைம் என்ன ஒன்று மார்க்கெட்டு இறங்கிட்டே வருது, உள்ளே போயிடலாமோ, ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. ரெக்கவர் ஆச்சுன்னா நல்ல லாபம் கிடைக்கும். சப்போஸ் ரெக்கவர் ஆகலைன்னா அந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. இன்ஸ்டியூஷன் ஏமாற்றவும் செய்வாங்க. ஆல்ரெடி 2 தடவை ஏமாற்றினாங்க. இந்த தடவை ஏமாற்றாமல் அப்படியே வார் வந்து எண்ட் ஆகலாம், இல்லை ஆகாமலும் போகலாம். நம்ம கையிலே இல்லை, ஆனால் பாதிக்கப்பட போகிறது நம்மளாக இருக்கோம்ல. அப்படின்ற பட்சத்தில் நான் டவுனில் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறது தான் வந்து நல்லதுன்னு எனக்கு தோணுது. இப்போ ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் பயன்படுத்தி உள்ளே ஃபண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சர்வைவலுக்கு ஃபண்டு வந்து வேறு இடத்துலேருந்து வரும். ஓகேவா, மார்க்கெட்டை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தவங்க, வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ அந்த 2 விஷயம் தான் ஹைலைட்டடான விஷயம். ஒன்று வந்து இப்போ எந்த பொசிஷனுமே இல்லைனாலும் தட் இஸ் கால்டு பொசிஷன். அதே மாதிரி கேபிட்டல் நம்ம எந்த ஸ்டாக்கும் வாங்காமல் கேஷாக கையில் வச்சுருந்தனாலும் இட் இஸ் கால்டு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றதையும் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் எண்டு வந்துருச்சுல்ல, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டும் இறங்கிட்டு வருது, இதை பயன்படுத்தி லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு அடித்து நொறுக்குறாங்க செல்லிங்க. ஓகேவா, அது ஒரு பக்கம் செல்லிங். இப்போ செல்லிங்க்கு வந்து நான் 4 பக்கத்துலேருந்து அடித்தா மார்க்கெட் என்னத்துக்கு ஆகும்? கரடி என்ன அவங்க பயங்கரமாக கற்றுது, அந்த அளவுக்கு வந்து இறக்கி விட்டாங்க. லாஸ் ஹார்வெஸ்டிங்கும் வந்து அதிகமான ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கு. எஃப்ஐஐ வெளியே போய்கிட்டே இருக்காங்க, அது ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு. வார் அது ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு. ஆர்பிஐ டேட்டா அது ஒரு இம்பேக்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ரெக்கவரி பண்ணி மேலே கொண்டு வர மாதிரி டேட்டாவே இல்லை, எல்லாமே இறக்கி கொண்டு போகிற டேட்டாவாக தான் இருக்குது. அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் நல்லாவே தெரியுது. ஓகே, சரி, இப்போது இது இல்லாமல் இன்றைக்கி என்னென்ன மற்ற டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 95 ரூபா 24 பைசாங்க இன்றைக்கி ஹை. நினச்சி கூட பார்க்கல. நான் சொன்ன மாதிரி 100 ரூபா 110 ரூபா கூட போயிடும் போல் யூஎஸ் டாலர். அந்த அளவுக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, சரி, இப்போது இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினதுக்கு மேஜர் ரீசனில் வார் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஹெட்லைன்ஸே வந்து க்ரூட் ஆயில் தாங்க. க்ரூட் ஆயில் வந்து ஏறிக்கிட்டே போனது தான் வந்து இன்றைக்கி மற்றது எல்லாமே இறங்கினதுக்கு மேஜர் ரீசன். இப்போ தற்போதைய சூழ்நிலை என்ன தெரியுமா, இன்றைக்கி நிலவரம் வரைக்கும் க்ரூட் ஆயில் வந்து 3% மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. யூகே ஆயில் வந்து 1.3% ஏற்றம் கொடுத்துருக்கு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? க்ரூட் ஆயில் ஏறிட்டே போகுது, ஒன்றும் பண்ண முடியாது. மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்குது. சரி, அப்போது நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவ், அதனால் நாளைய பங்குச்சந்தைன்னு சொல்ல முடியாது. பட் நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டிய டேட்டா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நிலவரத்தை நம்ம எடுத்துக்கலாம். திருப்பியும் நாளைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு நைட் வந்து திருப்பி நம்ம டேட்டா அப்டேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. டவ் ஜோன்ஸ் வந்து 270 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் இருக்குது இன்றைக்கி இப்போது யூஎஸ் மார்க்கெட். ஏன்னா அதான் சொன்னல, ட்ரம்ப் வந்து திருப்பி இந்த வார் எண்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஈரான் அந்த மாதிரி சொன்ன மாதிரி எதுவுமே தெரியல. ஆனால் யூஎஸ் மீடியாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸில் அரசாங்க தரப்பில் இருந்து நாங்கள் வந்து ஏஜென்ட் மூலியமாக வந்து டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சீக்ரெட்டாக யாருக்குமே தெரியாமல் ஒரு சில ஏஜென்ட்டை வச்சு நாங்கள் வந்து வாரை எண்டு பண்ணுறதுக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், டீலிங் பேசிக்கிட்டு இருக்கோன்றாங்க. அந்த ஏஜென்ட்டுன்னு அவங்க யார் இன்டெரக்டாக சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தானை சொல்கிறாங்க. ஓகே, அவங்க தான் ஏஜென்ட்டாக அவங்கள வச்சு வந்து பேசுகிறதா சொல்கிறாங்க. என்னென்னலாம் நடக்குது பாருங்கள் நாட்டில் உலகத்தில் அப்படின்ற மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியலை. அடுத்தது வந்து யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ்ங்க. 1.36% எஃப்டிஎஸ்சி வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. கிஃப்ட் நிஃப்டி வந்து 66 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்துருக்குங்க. அப்பா, ஏதோ அடுத்த ட்ரேடிங் டேக்கு வந்து நம்ம தப்பிச்சிருவோம் போல் அப்படின்ற மாதிரி தெரியுதில்ல. நமக்கு மட்டும் தான் நாளைக்கு மார்க்கெட் லீவு, ஏன்னா நமக்கு மகாவீர் ஜெயந்தி, மார்க்கெட் லீவு. அவங்களுக்குலாம் அப்படி கிடையாது. அதனால் அவங்களுக்கு மேபி இன்றைக்கி எக்ஸ்பைரி டேவான்னு போய் பார்க்கணும். இன்றைக்கோ நாளைக்கோ ஏதாவது எக்ஸ்பைரி டே வருதா யூஎஸில் அப்படின்றத செக் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து 66 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் இருக்குது. 66 கூட இல்லை, 77 புள்ளிகளாக மாறிடுச்சு. 22,510 இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இன்றைக்கி 22,500ன்ற மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டை மார்க்கெட்டை உடச்சி கீழே போயிடுச்சு. அப்படின்றப்போ நிறைய பேர் மனசை தளர்ந்துருப்பாங்க. என்னடா இதோட 21,000 தான் போல் அப்படின்ற ஒரு நிலைமைக்கே வந்து எல்லோரும் வந்துட்டுருப்பாங்க.
வேறு வழி இல்லை, அப்படி தான் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. 22,000 23,000ன்றது ஸ்ட்ராங்கு, அந்த இடத்த உடச்சி மேலே போகவே முடியல. அதுக்கப்புறம் 22,500 சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டு, அந்த 22,500ஐயும் வந்து மார்க்கெட் உடச்சி கீழே இறங்கிடுச்சு. இப்போது அதை வந்து அடுத்த ட்ரேடிங் டேல சஸ்டெயின் பண்ண போதா இல்லையான்றது நமக்கு தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன ரீசன்? ஒன்று, யூஎஸ் ஈரான் வார் டீஎஸ்கலேஷன் வந்து நடக்கலை, எஸ்கலேஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்பர் 1 பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, அந்த வார்னால க்ரூட் ஆயில் விலை அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் இப்போவும் 3% வரைக்கும் ஏறி இருக்குது. யூகே ஆயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 107% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. க்ரூட் ஆயில் 3% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் வந்து நமக்கு மார்க்கெட் இறங்கினதுக்கான மேஜர் ரீசனில் ருப்பி வந்து அடித்து நொறுக்கிக்கிட்டே வராங்க. அதுவும் ஒரு பக்கம் நமக்கு வந்து டவுனில் போகுது. ஆர்பிஐ டைட்டன் பண்ணியிருக்காங்க ரூல்ஸை. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் கம்ப்ளீட்லி வந்து இன்றைக்கி வந்து கிராஷ் ஆகிடுச்சு. அடுத்தது ஃபாரின் ஃபண்ட் அவுட்ஃப்ளோ வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, நிற்காமல் நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து ஒரு செல்லிங், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டு தான் செல்லிங்க்கு. ஓகேவா? அடுத்தது குளோபல் மார்க்கெட்டே டவுன், ஒன்றும் பண்ண முடியல நம்மளால். எந்த மார்க்கெட்லேயும் வந்து பெருசாக இது பண்ண, ஜப்பான் மார்க்கெட், கொரியன் மார்க்கெட் எல்லாமே வந்து தொடர்ந்து ஒரு பெரிய டவுனை தான் சந்திச்சுட்டு வருது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம பெருசாக வந்து எதிர்பார்த்துட முடியாது. டொமஸ்டிக் டேட்டாவெலாம் வச்சு எதுவும் பண்ண முடியாது. மெயின் மேட்டரே மாட்டிக்கிச்சுன்றப்போ டொமஸ்டிக் டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் டொமஸ்டிக் டேட்டாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குளோபல் மேக்ரோ டேட்டா முடிஞ்சதுமே டொமஸ்டிக் டேட்டா வச்சு மார்க்கெட்டு பயங்கரமாக ரெக்கவர் ஆகும். அதுதான் சொல்லலை, அந்த புள்ளியை கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்க்கெட்டுடைய லோவை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஹையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதெல்லாம் வந்து ப்ரெடிக்ஷன்ற வழியில் தான் போகும், அந்த வார்த்தைக்குள்ளே தான் அடங்கும். கணிக்கிறோம், இருக்கலாம், நடக்கலாம், போகலாம், வரலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? நம்ம பண்ணாலும் அப்படி தான், நீங்கள் பண்ணாலும் அப்படி தான், அனலிஸ்ட் பண்ணாலும் அதான் டிஸ்க்ளைமர். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து சேஃபர் ஜோனில் போயிட்டு அதுக்கப்புறம் கம்மியான பர்சன்டேஜ் லாபம் வந்தால் கூட பரவாயில்ல, அப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அதனால் அந்த 2 சான்ஸு, ஒன்று வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷன், இன்னொன்று வந்து நோ பொசிஷன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்றைக்கி லாஸ்ட் டேட்னால இன்றைக்கி நிறைய லாஸ் ஹார்வெஸ்டிங்கும் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேல வந்து தெரிய வரும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக மொத்தம் இன்றைக்கி 10 லட்சம் கோடி காலி மார்க்கெட் கேபிட்டல். ஓகே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கரடி வெறியாட்டம் ஆடுது. ஓகே, இது இல்லாமல் வந்து வரக்கூடிய அப்டேட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் அப்டேட் நான் டிலே வெளியில் போயிட்டு அதனால் என்னால் அப்டேட் பண்ண முடியல. திருப்பியும் நாளையிலேருந்து வந்துட்டு அந்த வீடியோ போட்டு திருப்பி அப்டேட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, காலையில் அப்டேட் போட முடியல, ஈவினிங் தான் போட முடிஞ்சுது. ஸோ அடுத்து நாளைக்கு வரக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்து டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன், தொடர்ந்து பாருங்கள். எல்லோரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து எஜுகேஷன் மட்டும்தான். அதே மாதிரி டெலிகிராம் அக்கௌண்ட்டு டிமேட்டுக்கு ரெஃபரல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.